கட்டபொம்மன் சார் சார், என்னால நம்பவே முடியல சார். நல்லா சிரிச்ச மணிக்கு ஒரு போஸ்ட் இருந்தா குடுக்க எடியா. சார் பல விஷயம் உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார் சொல்லுங்க. இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா மக்கள் நம்மள பாக்குறாங்க அப்படின்றது இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பாக்குறேன் நான். உங்களுக்கு பள்ளியில காதல் இருந்ததா? நிறைய இருந்திருக்கு. அவர்களுக்கெல்லாம் சோ லவ் பண்ணி அம்மா கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? நிறைய அடி வாங்கியிருக்கேன். அம்மாட்ட இந்த வயசுல உனக்கு லவ்னு மண்டை மேலே அடிச்சிருக்காங்க. மாலதி உங்களுடைய பலமா பலவீனமா சார்? நிச்சயமா பலன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போது வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் சேர்த்து தான் போடுறாங்க. யூ வில் வித்ஸ்டாண்ட் தி ஃபோர்ஸ்ன்றதை எனக்கு தெரிஞ்சு. சார் லைட்டா ஜர்க் ஆயிடுச்சு சார். என்ன சார் நீங்களே இன்ட்டு கொடுக்குறீங்க? இப்போ இந்த ஷோல யார் யார் இருக்காங்களோ நான் ஜஸ்ட் ஆங்கரா தாங்க வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒன் டே ஆங்கரா. சார் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. சரி, கொஞ்சம் உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அப்பா போட்டா போடுங்கப்பா. சொல்லுங்க சார், இவரை பத்தி ஒரு லைன். இவரை போல் சிறந்த கதையை சொல்வதற்கு இன்று தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். நெக்ஸ்ட் அண்ணன் விஜய் அவர்களை பத்தி ஒரு லைன்ல சொல்லுங்க சார். ஒரு நம்பிக்கைக்குரிய இப்போ விஜய்க்கு ஆலோசகரா மீம்ஸ் பார்த்தீங்களா? போவீங்களா கூப்பிட்டா? எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி அப்படின்னாலே காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு டிவி அப்படி ஆன் பண்ணால் நிறைய ஸ்வீட்டான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி உலகமே ஒரு டிஜிட்டலில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ டிஜிட்டலில் காரசாரமான ஒரு விஷயத்துக்கான ஒரு அழகான அமைப்பு தான் இன்றைக்கி இந்த குழுவை சார்ந்த எல்லாருமே அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ஃபேன்ஸ் மீட். யார் அந்த நபர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வார்த்தையில் இவரை பற்றி கண்டிப்பாக வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா எப்பொழுதுமே எல்லார் பேருக்கும் பின் ஒரு அடையாளத்தை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இவர் பேருக்கு முன் ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுவே அவரோட ஒரு தனி ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே ஆங்கர்ஸ் ஆகிய நாங்கள் பல வாட்டி கேள்விகள் அவரை நோக்கி கேள்விகள் கேட்கும் பொழுதும் சரி, அதற்கான அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலுமே சவுக்கால் அடிக்கிற மாதிரி தான் ஒரு பதில் எப்பவுமே கொடுப்பாரு. ஸோ இன்னைக்கு பல அரசியல்வாதிகளை நோக்கி பல கேள்விகள் தைரியமாக கேட்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு ஆணித்தரமாக நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். ஸோ ஒரு கைத்தட்டலோட ஒரு ஏவியை பார்த்துடலாம். அந்த நபர் யார் அப்படின்றது. ஓவர் டு ஏவி ப்ளீஸ். சவுக்கு என்னும் சம்பவக்காரன் ஒரு ஆடியோதான் ஆட்டத்திற்கு ஆரம்பமாய் அமைந்தது. அன்று ஆட்சியாளர்களையும் ஏன் ஆட்சியையும் கூட ஆட்டம் காண வைத்தது. பின்னர் சிறை வரவேற்றது. சிறையில் சினம் அதிகமானது. சிறை ஒரு சாதாரண மனிதனை சிங்கமாக்கியது. சிறையிலிருந்து வெளிவந்த சிங்கம் கர்ஜிக்க துவங்கியது. நீங்க எங்க போலீஸ் பண்ற அராஜகத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார், தடுக்காதீங்க சார். என்ன அரசுக்காக தான் அதிகாரிகளை ஒழிய அதிகாரிகளுக்காக அரசு கிடையாது. தன் பேனாவால் நெருப்பை கக்கியது அந்த சிங்கம். அரசு அதற்கு பரிசாய் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. விளைவு குரலற்றவர்களின் குரலாய் சங்கர் சவுக்கு சங்கரானார். அவன் தனியாக வாள் சுழற்றினான் அரசின் கோபுரங்களை நோக்கி. அவனது குரல் முதலில் மெதுவாய் எழுந்தது. மக்கள் கவனிக்கத் தொடங்கினர். யார் இவர் என்று உற்று நோக்கினர். நாட்கள் கடந்தது. அந்த குரல் ஒவ்வொரு சாமானியன் குரலாக மாறியது. இவர் உண்மையை பேசுகிறார், நமக்காக பேசுகிறார், நாட்டு நலனுக்காக பேசுகிறார் என்ற எண்ணம் மக்கள் இதயத்தில் தீயாய் பரவியது. உண்மையை ஆணித்தரமாக பேசுபவனை
அரசு நசுக்க முயன்றது. ஆனால் மக்கள் நெஞ்சில் அவர் வேரூன்றினார். அவருக்கு எதிராக நடந்த ஒவ்வொரு இன்னலிலும் அவருக்கான ஆதரவு பெருகிக் கொண்டே போனது. அவனது இன்னல்களை மக்கள் தங்கள் இன்னல்களாக பார்க்கத் தொடங்கினர். அவன் நம்பிக்கைதான் அவனின் திறவுகோல். பயத்தின் சுவர்கள் இடிந்து விழ அவன் துணிச்சல் அவருக்கு வழிகாட்டியது. மக்களின் வலி அவன் எழுத்தில் ஒலிக்கும். அரசின் பொய் அவன் சொற்களில் சிதறும். அவன் எதிரிகளை பார்த்து அவன் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எஸ், ஐ திங்க் டுவர்ட்ஸ் எண்ட்லேயே ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸோ அவர் விழவேன் என்று நினைத்தாயோ அது யாருமே நினைக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். ஸோ மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்டலோடு சவுக்கு சங்கர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்களுக்கு முதலில் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்காகவே வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்து ஒரு விஷஸ் கொடுத்துருங்க. அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வந்ததற்கு நன்றி. சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு சரமாரியான சில வெடிகள் இருக்குது சார். வெடிகளை நாங்கள் வச்சுடுவோம். கொளுத்த வேண்டியது ஆஸ் யூஷுவல் உங்களோட வேலை. வெடிக்க வேண்டிய இடத்துல அது வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் எல்லாருமே எல்லார் பெயருக்கு பின் ஒரு அடையாளத்தை நம்ம நோக்கி ஓடிட்டே இருப்போம். ஆனால் உங்களோட மிகப்பெரிய அடையாளம் பெயருக்கு முன். இது பல பேருக்கு அவங்களோட ஒரு பயம் உங்களோட வெற்றியாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் இந்த ஃபேன்ஸ் மீட். ஸோ எப்படி இருக்குது இந்த தருணம்? இத்தனை வருடத்தின் ஒரு உழைப்பு உங்களுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வாழ்ந்த வாழ்க்கை பயனுள்ளதாக இருந்தது என்று ஒரு நிறைவாக இருக்கிறது. ஒரு அழைப்பை ஏற்றி இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் தினந்தோறும் பார்க்கிறார்கள். அதனால் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்ற திருப்தி ஏற்படுகிறது. அண்ட் எப்பொழுதுமே உங்களை நோக்கி பல கேள்விகள் வந்துட்டே இருக்கு. காரசாரமான கேள்விகள் தான். எதனா ஒரு இடத்துல அந்த கேள்விகளுக்கான பதில் தப்பான ஒரு இடத்துல போய் சேரும் பொழுது அதற்கான வலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இது என்னைக்காவது உங்களை பாதிச்சிருக்கா? இது என்னைக்குன்னா உங்களை பார்க்கும்பொழுது நான் கேட்கணும்னு நினச்சேன். பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். பாதிப்புகளே வரக்கூடாது என்றால் நான் பேசாமல் இருக்க வேண்டும். ஸோ பாதிப்புகள் வருது அப்படின்றதுக்காக நான் பேசுவதை நிறுத்திவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பாதிப்புகள் வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் துணிவும் எனக்கு இருப்பதால் பேசிக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்தும் பேசுவேன். தொடர்ந்தும் பேசுவீங்க. அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சார், தொடர்ந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சில அரசியல் குடும்பமாக இருந்தது. இன்னைக்கு ஒரு நாளுக்கு பல அரசியல் குடும்பம் உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணி இருக்கும்ல. அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களோட பதில் என்ன? மக்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வருது. டெமோக்ரஸியில் எப்போவுமே நல்லது. நிறைய பேர் வரட்டும். இப்போது நேற்று வரை திமுக அதிமுக விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் சாய்ஸஸ் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி விஜய் என்று இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ மக்கள் பெட்டர் சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வர்றது எப்போவுமே டெமோக்ரஸியில் நல்லது என்று பார்க்கிறேன். இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக தமிழக மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு தமிழகத்தை சார்ந்து எனக்கு இந்த நம்பிக்கை உண்டு. ஸோ மக்கள் குழம்பியெல்லாம் போக மாட்டாங்க. இன்றைக்கி என்ன நடக்கணும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் நிச்சயமாக அறிவார்கள். மக்கள் அந்த நல்ல முடிவை எடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு உதவியாக, அவங்க கையை பிடிச்சி லேசாக வழிகாட்டுவதும் ஒரு பணியைத்தான் நானும் சவுக்கு மீடியா ஊடகமும் செய்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது நீங்களே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். இன்றைக்கி மக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த சாய்ஸஸ் நிறைய பேரோட ஒப்பீனியன் ரொம்ப டிஃபர் ஆகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்க ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்றது உங்களோட பல இன்டர்வியூஸில் நான் பார்த்தேன். பட் அகெயின் மக்களை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாதுல்ல. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்றது? மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. மக்களின் அமைதி தேர்தல் நாளன்று வெளிப்படும். அதனால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா தமிழக மக்கள் தொடர்ந்து அது போன்ற தெளிவான தீர்ப்புகளை கடந்த காலங்களில் அளித்திருக்கிறார்கள். இப்போதும் அளிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் தான் மாற்றம் வரும் என்று நான் நம்புகிறேன். இது கைத்தட்டல் கொடுக்கலாமே எல்லாருமே. மாற்றம் வரும் சார் சொல்லியிருக்காரு. சார், நிஜமாவே கேட்குறேன், உங்களுக்கு எதை கண்டும் பயம் இல்லையா? பயப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே பார்த்து விட்டதால் இப்போது பயம் ஏற்படவில்லை. அதனால தான் நான் seen the worst in life.
ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்லி பயமுறுத்துவீங்க? அதனால பயம் உள்ளபடியே இல்லை. வேர்ஸ்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹவு டு யூ ஹேண்டில் திஸ்? ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்னா நம்மளால் அது அந்த ஒரு ப்ரெஷரை எடுத்துக்க முடியல. அண்ட் ஐவ் சீன் யூ நிறைய விஷயம் உங்களை நோக்கி வரும்பொழுது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி திருப்பியும் அந்த தைரியமான ஒரு கேள்விகளை நோக்கி திருப்பியும் ஒரு அடி உங்களுக்கு விழுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த வேர்ஸ்ட் சுச்சுவேஷனில் ஹவு டு யூ ஸ்ட்ராங் யுவர் செல்ஃப் அண்ட் கம் பேக் லைக் தட்? ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஒரு உறுதியாக அதுதான் தம்ப்ரூலாக வச்சுருக்கிறேன். நான் தோற்றுறக்கூடாது. இங்கே என்ன நான் தோக்கணுன்றதுக்காக இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க, இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க. இந்த நெருக்கடியிலேருந்து நான் எந்திரிச்சு வந்து நின்று காட்டுறேன் பாருங்கள். நான் தோக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தோக்க மாட்டேன். அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்றத ஒவ்வொரு நெருக்கடியிலையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக எந்திரிச்சு வந்திருக்கேன். ஓகே. அண்ட் சார், அரசியல் ரீதியாக நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்க தான் போகிறாங்க. பட் கமிங் டு லிட்டில் மோ ஒரு பர்சனல் சைட்குள்ளே போடணுன்றதுக்காக தான் என்னை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ஒன்லி ஃபியூ பீப்புள் ரொம்ப இன்டெலெக்சுவலாக பேசுவாங்க. தே நோ வாட் தேர் ஸ்பீக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஐவ் சீன் யூ நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய புக்ஸ் படிப்பீங்களா? நிறைய. நான் ரொம்ப ஒரேஷியஸ் ரீடருங்க. ஓகே. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து புத்தகங்கள் மீது மிகுந்த ஆர்வம். நான் இன்றைக்கி ஒரு 4 விஷயங்கள் பேசுகிறேன் என்றால் எனக்கு நான் அந்த படித்த புத்தகங்கள் தான் எனக்கு உதவி செய்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சின்ன வயசுலேருந்து, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு புத்தகங்கள் தான் என்னை வழிநடத்தி 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பேருதவியாக இருந்திருக்கிறது. ஸோ இன்றும் படிக்கிறேன். அது என்னோட அறிவை நாளுக்கு நாள் செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. புதிய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓகே. அண்ட் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்கள் சார். எதுவுமே அப்டேட்டே எங்களுக்கு கொடுக்க மாட்டேறீங்க. ஸோ ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்? ஏன்னா நம்மளை நோக்கி சில விஷயங்கள் வரும்பொழுது அகெயின் இட் அஃபெக்ட் த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க? என்னோடய க்ளோஸ் ஃபேமிலி எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அண்டு இவ்வளவு சிக்கல்களெல்லாம் இழுத்து விட்டாலும் இவன் தப்பு பண்ண மாட்டான், சரியான ஆள் அப்படின்றதுல வந்து என் தாயாருக்கும் சரி, எனது உடன் பிறந்தவர்களுக்கும் சரி, என் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, அதனால் அந்த உறுதியான அந்த நம்பிக்கையின் காரணமாக ஒவ்வொரு முறை சிக்கல் எழும்போதெல்லாம் அவர்கள் எனது உடன் நின்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த மக்கள் தான் என்னுடைய குடும்பம் என்று நான் பார்க்கிறேன். இவர்களோட ஆதரவில் தான் நான் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பதாக நான் பார்க்கிறேன். நான் என்ன ஒரு தப்பு பண்ணுறேன், ஒரு சரியில்லாத ஆளுன்னா இவ்வளவு ஆதரவு நிச்சயமாக இருக்காது. இவ்வளவு நீண்ட காலத்துக்கு இருக்காது. ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் ஏமாற்றிட்டு இந்த ஆதரவை பெற்று விடலாம். பட் நீண்ட நாளாக கன்சிஸ்டண்ட்டாக இந்த சப்போர்ட்டுன்றது இருக்காது. அதனால் இந்த ஆதரவில், இந்த குடும்பங்கள், இந்த உறவுகள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பயணிப்பேன். ஓகே, சூப்பர் சார். ஸோ அந்த பயணத்தில் கண்டிப்பாக மக்களாகி இவங்களும் உங்கள் கூட தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்லேருந்தே ஒரு முக்கியமான ஒரு நபரை நான் கூப்பிட்டு போகிறோம் சார். ஸோ எடிட்டர் சத்யா அவர்களை அன்போடு மேடை கழைக்கலாம். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். யூஸ்வலாக மீம்ஸ் ட்ரால்ஸ் போடுறவங்கள தலைமறைவாக இருப்பாங்க. கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறேன்னா இந்த ஒரு சேனலில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயம் வச்சுருக்காராம் அவர். ஸோ அவர்கிட்ட நான் மைக்கை கொடுத்துட்றேன். ஹாப்பி தீபாவளி சார். தேங்க்யூ சத்யா. நாங்கள் டீமாக இருக்கவே என்ன பேசுறதுன்னு அதிகமாக தெரியல. நம்ம வந்து ஆடியன்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்களே சார், இப்போது மீம்ஸ்லாம் நம்மளை பற்றி வருது, நம்ம பசங்க வந்து அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ஜாலியாக பார்ப்போம்ல அந்த விஷயத்த. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறோம். உங்களுக்கு என்ன சடனாக தோணுது? நாங்கள் டீமுக்குள்ளே 1000 பேசி ஜாலியாக இருந்திருக்கோம். அதை சடனாக உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒன் சார், இது நேற்று ஃபுல்லாக படம் தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், நேற்று ஃபுல் டே தான் ட்ரெண்டிங்கு. உங்களுக்கு என்ன தோணுது சடனாக பார்க்கும்போது? சாருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல சார். பல விஷயம் உங்களுக்கு தோணுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக மக்கள் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றதே இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்குறேன். நான் கேரக்டர் வந்து ஒரு எதிராளியாக அடித்து காலி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? அதனால இந்த அளவுக்கு திமுக காலி பண்ணுற அளவுக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு இடத்துல மக்கள் நம்மளை வச்சு பார்க்குறாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதுவும் பின்னாடி பார்த்தீங்களா கேங்கே வருது. இது ரொம்ப ஃபியூ பீப்புள் தானே இங்க டிஎம்கே அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது மீனிங்ஃபுல்லா ரொம்ப ஹைலைட் பண்ணி வர பண்ணிருக்காங்க சார். தாட்ஃபுல்லா அத போட்டுருக்காங்க அப்படிட்டு தான் சார். தாட்ஃபுல்ல இன்னொரு விஷயம் நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருந்தா கீழ வேற ஹாப்பி தீபாவளின்னு போட்டுருக்காங்க. எஸ் எஸ் எஸ். பயங்கரமான மீம் கிரியேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து லப்பர் பந்து படத்துல. எஸ் எஸ் எஸ். நீங்க அகைன்ஸ்டா போயினே இருக்கீங்க. அது சார் இங்க செந்தில் பாலாஜி அவரை பத்தி நீங்க தான் சொல்லணும்.
சொல்லுங்க சார், ஒரு சில வார்த்தைகள்ல அதை தாண்டியும் நீங்க பேசலாம். என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது யாருமே வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக இருந்தார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை ஒரு இந்த வழக்கு தொடர்பாக பேசி அவரோட செல்வாக்கை குலைச்சதில் எனக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். அண்டு இன்னைக்கு டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் எல்லாம் பேசுகிறார். இந்த 10 ரூபாயை முதலில் பிரபலமாக்கியது நான் தான் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லி. சூப்பர் சார், சூப்பர். ட்ரிபிள் ஆர் எனக்கு இது புரியல. நான் ஆக்சுவலி இது படம் பார்க்கல. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ராம் சரணை பார்த்து இந்த போலீஸ்காரங்க கவர்மெண்ட்டை விட அவனை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க சார். கீழே உங்களோட போட்டோ இருக்கு. கிட்டத்தட்ட அதிகாரிகள் இன்றும் அப்படிதான் நினைக்கிறார்கள். என்னை தவிர வேற யாருமே அதிகாரிகளை பற்றி அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணி பேசுறது இல்லை. அதனால சரியா தான் இருக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன். உன்னை விட உன் மாப்பிள்ள மேல். கீழே பாருங்க சார், உன்னை விட டிவிக்கு நல்ல ஆலோசகர் சொல்றான். அது தொடர்ந்து இந்த டிவிக்கு கட்சி அரசியல் செயல்பாடுகள் தொடங்கியதிலிருந்து நம்ம தொடர்ந்து சஜஷனா சொல்லிட்டு வரோம். ஏன்னா புது கட்சின்றதுனால நம்ம உங்களுக்கு அரசியல் கொடுக்கணும்ட்டு. ஸோ பர்ஃபெக்ட். இப்போ ஒரு ஃபியூ வீடியோ மீம்ஸ் மட்டும் இருக்கு சார், நம்ம இன்ஸ்டால பார்த்து என்ஜாய் பண்ணது போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சார். முதல்ல இந்த தரதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? விட்டுருன்னு சொல்றியே, விட்டுறதுக்கு அவங்க என்ன சிகரெட்டா? ஃப்ரெண்ட்ஷிப்மா. இந்த மீம் ரெகுலரா நான் பார்த்துருந்தேன், ஃபாலோ ஆயினே இருந்துச்சு. சடனா மைண்ட்ல தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? நம்ம ஆடியன்ஸ் ஒரு அன்டைம்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு தூக்கம்னு ஒன்று இருக்கும்ல சார், அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இதுதான் கரெக்டா நமக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளும் தூங்கிட்டோம்னா யார் இவ்வளவு கண்டென்ட் ஆடியன்ஸுக்கு கொடுக்கறது? ஓகே. ஸோ சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிட்டு நாம நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நாம இந்த உழைப்பை போட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட். ஒரு செந்தில் பாலாஜி எவ்வளவு நாள் மந்திரியா இருப்பாங்க? மந்திரி ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 2026 வரைக்கும் அவர் தாங்க மந்திரி. தொகுதி பொறுப்பாளராகவே போட்டாங்க. அதுதான் கட்சி பதவி சிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. அப்போ 2026 வரைக்கும் மந்திரியா இருப்பாரு. இல்ல ஏன் போட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏன் போட்டாங்கன்னா, அமைச்சரா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அதிகார பலம் கிடைக்கும், பணபலமும் படைபலமும் இருக்கும்ல. இருக்கும். நல்லது. ஆமா, நான் சொல்றேன் அதிகபட்சம் இன்னையில இருந்து 2 மாசத்துக்கு மேல செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க மாட்டார். பார்க்கலாமா? எப்படிங்க அமைச்சர் யாருக்கு? நான் சொல்றேன் ஏன் அவர் அமைச்சராக நீடிக்க மாட்டார் என்பது. மந்திரியா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அப்போவே கெஸ் பண்ணீங்க. இது ஆனா ரொம்ப ட்ரெண்டிங்ல போயின்னு சார். முன்னாடியே சொல்லிட்டாரு. யாரையா அவரு? லுக் சத்யா, இந்த கேஸை நான் இந்த செந்தில் பாலாஜியோட ஜாப் ராக்கெட் கேஸை ரொம்ப க்ளோஸாக டே 1லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன். எந்த சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை திருப்பி ரெமிட் பண்ணி சீக்கிரம் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லிச்சு அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ சிறையிலிருந்து வெளியில் வந்த மறுநாள் இவர் அமைச்சராக ஸ்வேரிங் நடக்கும்போது இது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் நீ மந்திரி பதவியிலேருந்து இறங்குறியா இல்லையான்ற சிக்கலுக்கு போகுன்றது நான் நம்பினேன். அந்த அடிப்படையில் தான் அவர் அருள்மொழிகிட்ட பேட்டி கொடுக்கும்போது அவரால் நம்ப முடியல. யாருங்க அவரை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்க முடியும்? சிஎம்ஏ அவருக்கு பின்புலமாக இருக்கிறாரு, கட்சிக்காரங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ண முடியும்னா இல்லை அவர் இறங்குறாருன்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னது இந்த அடிப்படையில் தான். அதனால தான் இந்த இது செம பத்திச்சு சார் அந்த டைமில். நெக்ஸ்ட் ஒன். இந்த லாஃப் சார், ஈவல் லாஃப் சார், அங்கே மேலே வர போட்டிருக்காங்க பாருங்க. அப்பா கவர்மெண்ட்டை எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, தலைவர் சிங்கிள் ஹேண்டெல்லாம் பண்ணுறீங்க. அது எப்படி சார் அந்த ஒரு லாஃப் எப்பயுமே பார்த்துருக்கேன், நம்ம இன்டர்வியூஸ்லையும் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக யாராவது சொல்லியிருக்காங்களா உங்க லாஃப் தனியாக தெரியும்னு சொல்லிட்டு? நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கான்ஷியஸாக இப்படி தான் சிரிக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிலாம் சிரிக்கிறது இல்லை. புரியுது சார். அது இந்த கான்டெக்ட்ல தான் ஒரு ஃபெலிக்ஸும் ஆஸ்க்டு சம்திங்னு நினைக்கிறேன். உங்களை சமாளிக்க முடியல இந்த கவர்மெண்டால அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது எனக்கு உள்ளபடி அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அரசு இயந்திரம். கவர்மெண்ட் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட இருக்கு. ஒரு தனி மனுஷன் சமாளிக்க முடியாம இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் போராடுறதுக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா பெருமையா இருக்கும் எனக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் இதையும் பார்த்து நின்றேன் சார். நெக்ஸ்ட் ஒன். கட்டபொம்மன் சார், சார் என்னால நம்பவே முடியல சார். நல்லா சிரிச்ச மணிக்கு ஒரு போஸ்ட் இருந்தா குடுக்க எடியா. இது பார்த்ததுமே சடன் என்ன சார், அந்த அளவுக்கு நான் இவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை தான் நான் புரிந்து கொள்கிறேன். இது செம்ம ஃபன்னியா இருந்துச்சு சார். ஆனா நெக்ஸ்ட் ஒன். இது எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச மீம் சார். ரொம்ப பார்த்துன்னு இருந்தேன்.
எப்படி சொல்கிறது, டெலிவிஷனை தாண்டி நம்மளோட இதை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடியன்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறுறாங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது? நமக்கு சடனாக அந்த க்ரோத் ஒன்று இருந்துச்சுல சார், அதுக்கு சத்யா எனக்கு வந்து நான் புத்தகம் நிறைய படிப்பேன்ட்டு இவங்க ஷோபனா கேட்டப்ப நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த படிக்கிற கல்ச்சர் கொஞ்சம் அந்த பழக்கம் வந்து ரொம்ப குறைந்து போய் இன்றைக்கி எல்லாரும் மொபைல் ஃபோனில் இருக்கிறாங்க அப்படின்றத வரும்போது அந்த இளைஞர்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கும் ஒரு பணியில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி இத்தனை பேரை பார்க்க வைக்கிறேன்றது எனக்கு உள்ளபடியே நம்மளையும் நம்ம டீமையும் நினச்சி உள்ளபடியே மிகவும் பெருமையாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ராங்கா. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் சார். ஆனால் இன்னையிலிருந்து இந்த மனுஷனுக்கு நானும் ஒரு நானும் இது சொல்லலாம். ஏன்னா நான் வந்து வெளிலேருந்து உங்களை பார்க்கும்போது அது வேற ஒரு வியூவாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து உங்கள் கூட இருந்து இப்போ இத்தனை மாசமாக ட்ராவல் பண்ணும் போதில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக தெரியுறீங்க. ஸோ வெளிலேருந்து பார்க்குறவங்க 1000 இருக்கட்டும், இந்த மீம் வந்து ஸ்பெஷலாக நம்ம டீம் கோசமே பண்ண மாதிரி இருந்துச்சு. தெரியாதவங்க வந்து உங்களுக்கு ஃபேன் ஆகும்போது அது உங்களுக்கு எப்படி சார் ஒரு ஃபீல் இருக்கும்? நம்ம ஒரு சரியான லைனில் போயிட்டுருக்கோன்ட்டு உள்ளபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்னா, ஐம் நாட் அ கிரிக்கெட் ஸ்டார் ஆர் அ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆர் அ மூவி ஸ்டார். ஒரு ஜேர்னலிஸ்டாக மக்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒரு சொசைட்டியில் ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணணுன்றது மட்டும்தான் நினச்சி ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரசியல் பேசுகிற ஒருத்தனுக்கு மக்கள் வந்து முன்னப்பின தெரியாதவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் நான் அவங்க ஃபேனுன்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னா ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம். அதுதான் சார். எஸ்பெஷலி நம்ம வந்து பாலிடிக்ஸில் இது போல் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. மற்ற எந்த ஒரு ஃப்ரேமாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் பாலிடிக்ஸ்ன்னு பொறுத்த அளவுக்கு எவ்வளோ பேர் வந்து தயங்குவாங்க ஒரு விஷயத்த. ஆனால் உங்களுக்கு ஃபேனுன்னு ஒருத்தங்க எடிட் பண்ணி போடுற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்ற போது எனக்கே ஒரு பெருமையாக தான் சார் இருக்குது டீமில் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சத்யா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சத்யா. சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை யூஸ்வலாகவே இந்த மாதிரி மீம்ஸ் ட்ரால்ஸ் அதெல்லாம் வரும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு டென்ஷனில் உட்காந்து இப்படி பார்க்கும்பொழுது நம்மள அறியாமல் ஒரு சிரிப்பு, அவர் சொன்ன மாதிரி அந்த தனியாக ஒரு சிரிப்பு இருக்குல்ல சார், யூஸ்வலாக அந்த மீம்ஸ்லாம் வரும்பொழுது என்ன உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது? மேடம், ரொம்ப பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் கட்சி தலைவர்கள், அவர்களுக்கு யார் சினிமா ஸ்டார்ஸ், இவர்களுக்கு தான் இந்த மாதிரி மீம் போடுவாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் இவ்வளோ மீம்ஸில் அப்பியர் ஆகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஒரு ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுற இந்த யங்ஸ்டர்ஸு ரொம்ப க்ரியேட்டிவாக பல்வேறு சுச்சுவேஷனில் என்னை ஃபிட் பண்ணி க்ரியேட்டிவாக இப்போ நம்ம பார்த்த மீம்ஸே உதாரணமாக சொல்லலாம். இதெல்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சூப்பர் சார். ஸோ சத்யா வந்து அழகாக மீம்ஸ்க்கான விஷயம்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நிறைய கேள்விகள் ஆல்ரெடி உங்களை நோக்கி நிறைய கேட்டிருக்காங்க உங்கள் சேனல்லே. ஸோ அவங்கள தான் ஒரு கைத்தட்டலோடு நம்ம கூப்பிட்டுடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆங்கர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஒரு ப்ரொஃபஷனை எடுத்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் உங்களோட கைத்தட்டலோடு நம்ம மாலதி அவங்களே அன்போடு மேடைக்கு அழைப்போம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொன்ன கொஸ்டின் கேட்டுறேன். இந்த ஆக்சுவலி இந்த பர்சனல் கொஸ்டின்ஸை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை வந்து டீம் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நாங்களே டெய்லி கேட்கறதுனால கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த கேள்வி எனக்கு கேட்க சொன்னாங்கன்னு தெரில. வன்மம் என்பது யாதெனில் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, கேட்குறேன் அந்த கேள்வியை. உங்களுக்கு பள்ளியில் காதல் இருந்ததா? நிறைய இருந்திருக்கு. அவர்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு ஆகிட்டதுனால ரொம்ப விரிவாலாம் அதை பற்றி பேச வேணாம். இருந்திருக்கு, எப்படி இல்லாமல் போகும். ஸோ இந்த கொஸ்டினை நான் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ லவ் பண்ணி அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? நிறைய அடி வாங்கியிருக்கேன், மாட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த 10 பருவத்தில் எல்லோருக்கும் ஏற்படும் காதல் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. வீட்டில் மாட்டிட்டு அம்மாட்ட இந்த வயசுல உனக்கு லவ்னு மண்டை மேலே அடிச்சிருக்காங்க, வாங்கியிருக்கிறேன். இப்போ நிறைய பேர் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட இந்த மாதிரி ஒரு இளைஞர் ஏஜில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா ஸ்டார் அப்படின்னு இருந்திருக்காங்களா? இது மாதிரி வெறித்தனமாக இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கிறேன். நான் என்னோட தலைமுறையை ஆகர்ஷித்த நடிகர் என்றால் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்ல வேண்டும். அப்போது இந்த இன்னைக்கு தானே மொபைல் இதெல்லாம் வந்துருச்சு. அப்போது வந்து ஒரு ரஜினிகாந்த் அவர்களுக்கென்றே நக்கீரன் பப்ளிகேஷன்லேருந்து ரஜினி ரசிகன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் வெளியே வரும். அதில் வந்து மந்த்லி இஷ்யூ ஆர் ஃபார்ட்நைட்லியான்றது தெரில. அதில் இந்த ரஜினி படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் வரும். இன்றைக்கி டிஜிட்டல் ஆகிடுச்சு, அன்றைக்கி அந்த ஃபோட்டோஸ்லாம் வரும். அந்த ஃபோட்டோவெல்லாம் கட் பண்ணி பாத்ரூமில் ஒட்டி வைப்பேன். ஏன்னா மற்ற இடத்துல ஒட்டினா அப்பா அடிப்பார், அதனால் பாத்ரூமில் ஒட்டி வச்சுருக்கிறேன்.
அண்டு தளபதி படம் ஒரு தீபாவளிக்கு வெளிவந்தது. போய் இந்த மாதிரி ஸ்க்ரீன்னா இங்கே தரையில் உட்காந்து தளபதி படத்தை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அப்போ வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா இந்த மாதிரி மரத்தில் ஏறுறது, இந்த கிரீஸை வந்து சட்டையால் தொடச்சிட்டு அவரை போய் தொட போகிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருப்பீங்களா? நிச்சயமாக நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன். எனக்கு ரஜினியோட அந்த ஸ்டைலு படம் இதெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிடிக்கும். அதுக்காக நீங்கள் எங்களை ஆளலாமா வேண்டாமா அப்படின்றதுலலாம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போவே நான் இந்த படத்தை வாங்கி பாத்ரூமில் ஒட்டி வச்சேன்னு சொல்கிறேன் ஒழிய, அங்கே நாங்கள் குடியிருந்த பகுதியிலேயே மாதவரம் பால்பண்ணையிலேயே ரஜினிகாந்துக்கு என்று ரசிகர் மன்றங்கள் இருந்தன. அதில் போய் சேரணுன்னு எனக்கு அப்பவும் தோணுனதில்லை. படம் நடிக்கிறீங்க, போய் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாள் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது படம் என்று நண்பர்களோடு உரையாடுவதோடு முடிந்து விட்டது. எங்கள் பகுதியிலேயே இருந்த ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்திலோ, கமல் நற்பணி இயக்கம்னு ஏதோ வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதிலோ விஜயகாந்துக்கும் மன்றம் இருந்துச்சு, அதிலோ போய் சேர வேண்டும் என்று எனக்கு தோன்றியதில்லை. அப்போவே ஒரு 15-16 எனக்கு அது தோன்றியதில்லை. படம் நல்லா நடிக்கிறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுறேன். ரசிகர் மன்றத்திலே சேராத ஆள் நான் போய் இந்த கிரீஸ்லாம் தடவிட்டுலாம் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, இந்த வேலையெல்லாம் நான் அப்போதும் செய்திருப்பேன் என்று எனக்கு தோன்றுது. ஸ்கூலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா? ஸ்கூலில் சப்ஜெக்டெல்லாம் ஃபெயில் ஆகி அட்டிலாம் வாங்கியிருக்கேன் வாத்தியாருக்கு. மனோகர் என்று ஒரு கணக்கு ஆசிரியர் இருந்தார். ஃபெயில் ஆகிட்டேன். பேரண்ட்ஸ்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், அந்த ஆன்சர் ஷீட்லேயே கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போது வீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னால் கையெழுத்து போட மாட்டாங்க. அதனால இங்கே போனால் அட்டிப்பார் இருந்தால் வெளுன்னு வெளுப்பார். அதனால ஸ்கூலை கட்டச்சிட்டு 1 மாதம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரிலாம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற கட்டடத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு மதியம் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு போகிற மாதிரி போய், அப்புறம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சிடுவாங்கலாம் தெரியாது எனக்கு. லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ 20 நாள் அவங்க பையன் வரலன்ட்டு மண்டை மேலே போட்டு திருப்பி கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். பிடிச்ச சப்ஜெக்ட்ஸில் இங்கிலீஷு, சோஷியாலஜி இதில் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். மேக்ஸு சயின்ஸு சுத்தமாக வராது. சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, ஹிந்தி பேசுகிறீங்க, நல்ல திறமை இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ கேள்விகள் கேட்க முடியுது, ஷார்ப்பாக இருக்கீங்க. இந்த திறமையெல்லாம் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க சார்? ரொம்ப நான் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். அரசு பள்ளினா எய்டட் ஸ்கூலு, பட் படித்தது இங்கிலீஷ் மீடியம். இந்த சிபிஎஸ்சிலலாம் இருக்கிற அளவுக்குலாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டெல்லாம் இங்கிலீஷ் அந்த பள்ளி அரசு பள்ளியில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தை தான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஸ்கூலில் நான். பட் நான் 16 வயசுலேயே அரசு பணிகள் லஞ்ச ஒழிப்பு துறையில் சேர்ந்து விட்டேன். ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வருவாங்க, இங்கிலீஷ் தெரிலன்னா இன்சல்ட்டிங்காக ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே படிக்காதான் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அவமானத்தை தாங்க முடியாது. நமக்கு ஒரு இங்கிலீஷ் தெரிலன்ட்டு என்ன இருந்தாலும் மரியாதை இல்லாமல் நம்மளை நடத்துகிறாரு அப்படின்ட்டு அவர்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக உழைப்பேன். என்னது நேற்று கூட நிதிஷ் கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இப்போ நான் பேப்பரை படிச்சுட்டு ஃபோனில் எடுத்து அந்த வேர்டை போட்டு பாருன்ட்டு, நீங்கள் எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது டிக்ஷனரி தான். இப்போது நிதிஷ் ஆச்சரியமா சார் ஒவ்வொரு வார்த்தைக்குமா டிக்ஷனரி பார்ப்பீங்கன்னா, ஆமாப்பா பார்த்து தான் பார்க்கணும், இன்றைக்கி தான் ஃபோன் வந்திருக்கு, அன்றைக்கி டிக்ஷனரி தான். ஸோ வைத்து பார்ப்பேன். ஸோ நான் என்னோடய இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணும்போது என்னோடய மரியாதை அங்கே உயருதுன்றதை பார்த்தேன். அப்போ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நான் நம்பர் 1 அங்கே இருக்கணுன்றதுல தான் எனக்கு அந்த தனியாத வெறி. நான் தான் நம்பர் 1 இருக்கணும், இவன் பெஸ்ட்டுன்றதை அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லணும். ஸோ என் கூட வேலை பார்த்தவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 50, 45, 50 இருக்கும். நான் ஐ மஸ்ட் பி இன் 20s. அவ்வளவு பேரை விட இவன் பெட்டர் அப்படின்ட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் எக்ஸல் ஆகணும், நான் தான் நம்பர் 1 ஆகணும் அப்படின்றதுனால தான் இது பண்ணேன். அண்டு 2008 நான் அரெஸ்ட் ஆகி சஸ்பெண்ட் ஆகி இங்கே வரும்போது எல்லோரும் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க. நான் ஒரு பிளாக் எழுதிட்டு அப்போ தான் வர்றேன். ஸோ நான் அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் அந்த பெரிய பெரிய ஸ்டோரிஸ்லாம் பிரேக் பண்ணும்போது, இவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டோரிஸ்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு எழுத ஆரம்பித்து, எனக்கு இப்போ திரும்பி அரசு வேலைக்கு போகிறதில்ல, இனிமேல் இதுதான் தொழில்னு ஆரம்பித்தோடனே இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் விட நான் நம்பர் 1 ஆகணுன்ட்டு நான் விருப்பப்பட்டேன். அவங்க அத்தனை பேராலையும் பிரேக் பண்ண முடியாத ஸ்டோரியை நான் பிரேக் பண்ணுவேன். யாருக்குமே புரியாது. நம்ம ஹிந்துவில் வேலை பார்க்குறோம், தினமலரில் வேலை பார்க்குறோம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறோம், இவனுக்கு எப்படி இந்த டாக்குமெண்ட் கிடச்சிது, இவனுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னலிஸ்ட்டில் நான் தான் நம்பர் 1, சங்கர் தான் பிரேக் பண்ணுவான் அப்படின்றத அதை உருவாக்கணும். இந்த அடிப்படையில் தான். நான் ஒரு பர்சனலான கேள்வி கேட்கணுமாங்க சார்? மாலதி உங்களுடைய பலமா பலவீனமா சார்? நிச்சயமாக பலம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. யூ ஆர் அன் அசட் டு தி ஷோ. அண்டு பார்வையாளர்களே கீழே கருத்துக்களை எல்லாம் மாலதி வந்து இன்சைட்ஃபுல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பதாக நிறைய எழுதியிருக்கிறாங்க. இட்ஸ் அ ஸ்ட்ரென்த். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது 10 விஷயம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். நான் அந்த 10 விஷயத்தில் 4 விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன். அந்த மீதி 4 விஷயத்தை கேட்டு வாங்குகிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஸோ யூ ஆர் இம்ப்ரூவிங் தி ஷோ.
யுவர் அன் அசட். போலீஸ்லாம் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறதுனால கேட்குறேன், அந்த ஆங்கிளில் கேட்குறேன், ஒன்லி ஷோவில் சொல்லலை. அப்போவும் நான் பலம் தான் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் அதில் எல்லாம் இல்லை. உங்களை வச்சு தான் என்ன காலி பண்ணணுன்ட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அண்டு நீங்கள் வீடு வாங்கின டாக்குமெண்ட்டு தான் எடுத்து போடுறாங்க. அதனால இதை டார்கெட் பண்ணணுன்றாங்க. யூ வில் வித் ஸ்டாண்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பயந்துட்டு ஓடுறதா இருந்தால் இப்போ ஓடி இருக்கலாம், ஓட மாட்டீர்கள், நிற்பீர்கள் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அது என்னோடய வீக்னஸ் கிடையாது, இல்லை பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்றதான். இப்போது வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் சேர்த்து தான் போடுறாங்க. யார் யார் ஷோவில் உட்காராங்களோ மொத்த பேர் மேலே தான் போடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. யூ வில் வித் ஸ்டாண்ட் தி ஃபோர்ஸ்ன்றதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. சார் லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சு சார். என்ன சார் நீங்களே இன்ட்டு கொடுக்குறீங்க? இப்போ இந்த ஷோவில் யார் யார் இருக்காங்களோ, நான் ஜஸ்ட் ஆங்கராக தாங்க வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒன் டே ஆங்கராக என்னை கூப்பிட்டுருக்காங்க. எடிட்டர்ஸ் இதை தூக்கிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மாலதி. உண்மையாகவே இவங்களை ஆங்கராக கூப்பிடும்போது தெரிஞ்சு வரேன்றாங்களா தெரியாமல் வரேன்றாங்களா? ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது இல்லைங்க நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ? மேடம் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மேடம், மேடம் போஸ்ட் போட்டுறாதீங்க மேடம், அது மாதிரிலாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். சூப்பர் தம்பி. ஷோபனாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ நிச்சயமாக சொல்லணும். சூப்பர் சார். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொன்னீங்களே சார், அதுக்கும் தேங்க்யூ. ஒரே கடைசி கொஸ்டின், நினைச்சிங்களா சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு விஷயம் மட்டும் தெரியும் மாலதி, நான் தோற்ற மாட்டேன். ஐ வில் நாட் கோ வித்தவுட் அ ஃபைட்ன்றது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ஜெயிப்பேனா இந்தளவுக்கு வருவேனான்றதெல்லாம் நான் கெஸ் பண்ணலை. இல்லை, கைதாயிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் வரும்போது நான் கூட இருப்பேன், இந்த மாதிரி ஷோவிலேயே கூட இருப்பேன், ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு நினச்சிங்களா? நான் அதை எதிர்பார்க்கவில்லை. பாருங்கள், ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்கும் பயன்றது இயல்பாக இருக்கும். நீங்கள் நிற்காமல் போயிருந்தீங்கனாலும் எனக்கு ஒன்றும் அதில் பெரிய வருத்தம் ஏற்பட்டிருக்காது. நின்னீங்க அப்படின்றதுனால சந்தோஷம். அப்போ இனிமேல் புது கேஸ் வந்தாலும் பயப்பட மாட்டீங்கன்றது உறுதியாக தெரிஞ்சிச்சு. சார் சொன்ன மாதிரி தான் பல நேரங்களில் அவர் சரியாக இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை தான் அவரோட நிற்க வச்சுது. இப்போ ரீசெண்டாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், முதலமைச்சர் என்ன டேபிளை தூக்கிட்டு வந்தாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருப்பேன். அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும், அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கொஸ்டினை கேட்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தான் ஓடிட்டு இருந்தது. 41 பேர் செத்து போயிருக்காங்க, பல பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அது வாழ்நாள் காயங்களாக கூட மாறி இருக்கும். ஒருவேளை இந்த கேள்வியை கேட்கறதுனால என்னை தூக்கில் போட்டால் கூட பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தோடு தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். லுக் மாலதி, இப்போ உங்களுக்கு ஒரு அறச்சீற்றம் வருது இல்லையா? அந்த 41 பேர் செத்துட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் தொல்லைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். இந்த கேள்வியை நான் மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும்ன்ற ஒரு துணிச்சல் உங்களுக்கு வருதில்ல. இது மாதிரி மக்களையும் எம்பவர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த அரசாங்கம் பண்ணுறது தப்புன்ற அந்த துணிச்சல் வந்துருச்சுன்னா இந்த ஆட்டத்தை எந்த அரசாலையும் ஆட முடியாது. ஸோ அது மாதிரி பீப்புள் ஷுட் கெட் எம்பவர்டுன்றதுக்கு தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி. சூப்பர் மாலதி. நான் ஒரு ஆங்கராக கேள்வி கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதற்கு தனி தைரியம் வேணும். ஸோ தேங்க்யூ மாலதி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக அவரையும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விகள் சார் கேட்டிருக்காரு. ஸோ நித்திஷ், ஒரு கைத்தட்டலோட நித்திஷ் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்படி சார், சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. சரி, கொஞ்சம் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அப்பா போட்டா போடுங்கப்பா. ஒரு லைனில் சார், ஒரு பார்த்தா என்ன சார் சொல்கிறீங்க? இந்தியாவின் அரசியலை ஆட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர், அப்படி தான் நான் பார்க்குறேன். அது சரியா தப்பான்றது வேறு விஷயம். ஆனால் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியலை இவர் தான் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார். சரி, ஒருவேளை உங்களுக்கு இவர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? நிச்சயமாக சந்திக்க வாய்ப்பு கிடைக்க போகுது. தமிழ்நாடு தேர்தலுக்குள்ளே சந்திக்க வாய்ப்பு கிடைக்க போகுது. சந்திப்பேன். எப்படியாவது இந்த திமுக குரூப்பை தூக்கி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கோரிக்கையாக வைப்பேன். ஓகே சார், நெக்ஸ்ட்டு சார் ஆன்லைனில் சொல்லுங்கள் சார். எங்கள் அண்ணனை தன்னை பற்றி அதீத மதிப்பீடு வைத்து தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டவர் என்று தான் இவரை பற்றி சொல்ல வேண்டியுள்ளது. ரொம்ப நம்பிக்கையான ஒரு தலைவராக வந்தார். பேராசையின் காரணமாக இன்று தனது எதிர்காலத்தை தொலைத்து கொண்டார் என்று தான் பார்க்கிறேன் நான். ஒருவேளை இவரை நேரில் சந்திச்சிங்கன்னா என்ன பேசிக்கிங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவரை போட்டு அடிக்காத அடி அடிச்சிருக்கீங்க. அவர் அரசியல்வாதி, நான் பத்திரிகையாளர். அவரும் நான் பேசுவதை புரிந்து கொள்வார், நானும் அவரை புரிந்து கொள்வேன். அதனால் இயல்பாக பேசி ஒரு நண்பரை போல நான் அவர்கிட்ட இப்பவும் பேசுவேன், நாளைக்கு சந்தித்தாலும் பேசுவேன். இதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இது அவர் பேசுவது அவருடைய விருப்பம், நான் பேசுவது என்னுடைய கடமை. அதனால் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஓகே சார், நெக்ஸ்ட்டு சரி, இவரை பற்றி ஒரு லைனில் சொல்லுங்கள் சார்.
ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர், ஒரு சாதாரண மனிதனாக இருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியலை கற்றுக்கொண்டு இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதில் எனக்கு இவர் மீது மதிப்பும் உண்டு, வியப்பும் உண்டு. இப்படி தான் ஒரு லீடர் வளரணும்னு ஆசைப்பட்றேன். அப்பா பெரிய தலைவராக இருந்து நீங்கள் வாரிசாக இருந்து வளர்றதுன்றது ஈஸி. ஒன்றை மாதிரி இடத்துல இருந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஒரு பெரிய பொசிஷனுக்கு போய் உட்காந்து அதை விடாமல் பிடிச்சின்னு இருக்கிறது இருக்குல்ல, அது டேலண்ட்டு, அதான் திறமை. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மனிதராக அவரை பார்க்கிறேன். இன்னைக்கு இவரை திறமையானவர்னு சொல்கிறீங்க சார். இதே 2021க்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு சார். 2021க்கு முன்னாடி இவர் ஆட்சியில் இருந்தார். இவர் இவ்வளவு திறமையானவர் கிடையாது. இவர் விபத்தினால் இந்த பதவிக்கு வந்தவர். இவர் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன். நீடித்த பிறகுதான் இவருடைய திறமையை உணர்ந்து கொண்டேன். இவரை தான் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? பண்ணியிருக்கிறேன். ஏதாவது என்ன சார் பேசுனீங்க அவர்கிட்ட? பேசியதை வெளியே சொல்ல முடியாது. அரசியலும் பேசினோம், பேசியதை வெளியில் சொல்ல முடியாது. சந்தித்திருக்கிறேன், நல்ல மனிதர். ஓகே, நெக்ஸ்ட். வருங்கால முதலமைச்சர் என்று அறியப்படுபவர், இவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ்டு கிட்டாக, ப்ரிவிலேஜ்டு குழந்தையாக வளர்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். திமுகவின் தலைவராக வேண்டும் என்ற கனவு இவருக்கும் இருக்கும். தன் தந்தை போலவே திமுகவை கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கிறார். இவர் தலைமை பதவியை நோக்கி வரும்போது அந்த கட்சியே இருக்காது என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே போன்சாய் செடின்றீங்க, இவர் என்ன சார் செடி? இவர் விதையாகத்தான் இருக்கிறார், இன்னும் வளரவே இல்லை. ஒருவேளை இவர் தப்பி தவறி ஏதோ பிடிச்சி முதலமைச்சர் ஆயிடுறாரு, அப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்துக்கு வராது என்று நான் நம்புகிறேன். அண்டு இவரெல்லாம் ஒருவேளை, ஃபஸ்ட்டு அது ரொம்ப ரேரு, அப்படி ஒருவேளை ஆச்சுன்னா அதையும் தமிழகம் சமாளிக்கும், இவர்களையும் தமிழகம் விரட்டி அடிக்க தயாராகும்ன்றதுல சந்தேகம் இல்லை எனக்கு. ஓகே சார், நெக்ஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு பார்த்தாலே என்னன்னு தெரியல, உங்களுக்கு அவ்வளோ பற்று இருக்கு ஒரு மேலே. இவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மிக நல்ல மனிதர், ஒரு ரொம்ப நல்ல மனிதர், ஒரு மிகச்சிறந்த குடும்ப தலைவர், ஒரு கட்சிக்கோ நாட்டுக்கோ தலைவராக இருக்க தகுதி இல்லாதவர், நல்ல மனிதர், ஒரு அப்பாவி, எல்லாரையும் நம்பக்கூடியவர். அதுதான் இவரோட பலவீனமும் கூட. ஸோ எல்லாரும் ஏமாத்துறாங்கிறது கூட தெரியாமல் அப்புறாணியாக இருக்கார், பாவம். இவர் எத்தனை வாட்டி சார் சந்திச்சிருக்கீங்க? ஒரே ஒரு முறை தான் சந்தித்திருக்கேன். ஒரு 40 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட. அவர் பேசின விவரங்கள்லாம் நான் வெளில சொல்லியிருக்கேன். 40 நிமிஷம் பேசுனேன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு நம்ம அரசியல்கிட்ட பண்ணுறப்பெல்லாம் பேச போனேன், அவர் கண்டிக்கவே மாட்டாப்புல, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. நிறையா உங்கள் குடும்ப கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருப்பா. நான் ஒரு பத்திரிகாரன் வந்திருக்கிறேன், வந்துட்டு என்ன நடக்குது, ஆட்சி பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சரி, ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் தர்றேன். என் பேரன் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறான், அதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தில் எல்லோரும் விருந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோன்ட்டு. என்னமோ நீயும் நானும் வெளிநாட்டுக்கு போனால் அதிசயமாக அதை கொண்டாடலாம். இவங்க டீ குடிக்கிறதுக்கே லண்டனுக்கு போய் டீ குடிக்கிறாங்க. இதை ஒரு பெருமையாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். குடும்ப கதையை தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இவரும் ஒரு பையனும், நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், ஒரு உதய் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவர் சொல்கிறாரு, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ இந்த வீட்டில் தான் இருந்தேன் உதய் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்குறதுக்கு நான் வந்திருக்கேன். உடனே அவர், உதய் இந்த ரூம் அப்போ இருந்துச்சாப்பா அப்படின்னோடனே, இது கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருந்துச்சு, மீட்டிங்லாம் மேலே நடத்துவேன் நான். 2 பேரும் என்ன உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த குடும்பம் இவர்கிட்ட வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடாது என்று அன்று தான் முடிவெடுத்தேன். ஓகே சார், நெக்ஸ்ட்டு. இவர் ஒரு லைனில் சொல்லுங்கள் சார். 29 இவர் பிரதமராக நீடித்தால் உண்மையிலேயே இவர் ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி என்று சொல்லலாம். உண்மையிலே இவரோட சேலஞ்சு. ஒவ்வொரு அரசியல் தலைவரும் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பதவியில் நீடிப்பது என்பது இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி. ஸோ அந்த வகையில் இவர் ராகுல் காந்தி உட்பட அத்தனை பேருமே இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதி. இவர் ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் வந்துட்டு இந்துத்துவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முஸ்லீம் மக்களை ஒரு ஒடுக்குற நடைமுறையை தான் அவங்க தொடர்ந்து இருக்காங்க. மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு அது எளிதான வழி, சிறந்த வழி என்பது டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். இவ்வளோ நாள் என்னென்னமோ பாலிசிஸ்லாம் நீங்கள் சொல்லி வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ஈஸியாக உங்களின் தாலிகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சி பிடுங்கி இஸ்லாமிய பெண்களிடம் கொடுத்து விடும் சொன்னால் எவ்வளோ ஈஸி. நம்புனாங்களா? அவ்வளோதான். ஓகே சார். அரசியலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். சரியான வழியா தவறான வழியான்றதை பற்றிலாம் ஆராய மாட்டாங்க. ஜெயிச்சுட்டு நீ பிரதமராக உட்காந்துட்டல, அவ்வளோ தானே. காங்கிரஸ் கட்சி உங்கள் தாலியை பிடிங்கிடும்னு சொல்லிட்டு தானே வந்தார், ஜெயிச்சிட்டார்ல, அவ்வளோதான். ஒருவேளை இவர் இது சந்திக்க வாய்ப்பு இருக்கா? உடனடியாக வாய்ப்பில்லை, எதிர்காலத்தில் சந்திக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. எங்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, உங்களுக்கு எதுவும் தருவாங்களான்னு தெரியல. லுக், பிஜேபி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு தேவை என்றால் யாரை வேண்டுமானாலும் சந்திப்பார்கள், யாரை வேண்டுமானாலும் சந்திப்பார்கள். அதனால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். ஓபிஎஸ் கிட்ட இன்னும் அவர்களுக்கான தேவை எதுவும் இல்லை, அதனால் நேரம் கொடுப்பதில்லை.
ஓகே சார். நெக்ஸ்ட், தற்போதைய தமிழக பாஜக தலைவர், இவரை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பொலிட்டிஷியன், வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அரசியல் செய்கிறார். நார்மலாக பிஜேபியில் இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் தமிழ்நாடு பிஜேபியோட தலைவராக ஆகும் அளவுக்கு ஒரு சாமர்த்தியமான அரசியல்வாதி, சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அடிக்கடி இவர்கிட்ட பேசிக்கிறீங்க போல. எப்படி தெரியும் உனக்கு? பேசுவேன், சந்தித்திருக்கிறேன். நண்பர், அரசியல் தலைவர்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு நண்பர். ஓகே சார். நெக்ஸ்ட், ராகுல்ஜி. மிக நல்லவர், வல்லவர் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் மோடியை காமிச்சிங்க, சிறந்த அரசியல்வாதின்னு சொன்னேன். இவர் சிறந்த மனிதராக இருக்கிறார். அரசியலுக்கு இது ரெண்டும் மிக்ஸான ஆட்கள் தான் வேண்டும். ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் நல்ல மனிதராகவும் இருக்க முடியும். ஆனால் வெறும் நல்ல மனிதராக இருக்கக்கூடியவர் நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியாது. நீங்கள் காந்தி எல்லாரும் இப்படி அப்படின்னு சொல்கிறோம். காந்தி ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ். இவர் அதை விட நல்லவராக இருக்கிறது தான் இவரோட அடிப்படை சிக்கல். மேக்கியவெல்லி எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ், முடிவு வந்து நீ என்ன வழியில் வந்தான்றதை நியாயப்படுத்தும் அப்படின்றாரு. இவர் காந்தியை போல எண்ட் ஷுட் நாட் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ், வேஸ் கூட வழி, நீ எந்த வழியில் வருகிறாய் என்பது கூட சரியாக இருக்க வேண்டும்ன்றாரு. அதனால் தான் சிரமப்படுகிறார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதுவும் ஜெயிப்பாரா? வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் 29 அப்படியே நீடிக்கும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் மாறும். 400 சீட்டுக்கு இலக்கு வச்சு தான் பிஜேபி 24 வேலை செஞ்சாங்க. பட் தி ஃபெல் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ இதுவும் அதே போல் மாறும். அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகே சார். நெக்ஸ்ட், அண்ணன் உதயநிதி. இவரை எதிர்த்து தொகுதியெல்லாம் நிற்க போகிறேன்னு சொன்னீங்க. இப்போதைக்கு அது போன்ற திட்டம் எதுவும் இல்லை. இவருடைய காலத்தில் தான் திமுக அழிவை சந்திக்க போகிறது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. இவர் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா? பலமுறை சந்தித்திருக்கிறேன். இல்லை சார், தனிப்பட்ட முறையில். தனிப்பட்ட முறையில் தனியாகவும் பலமுறை சந்தித்திருக்கிறேன். தனியாக சந்தித்து பலமுறை பேசியிருக்கிறேன். இவரும் நல்ல மனிதர். இவர் வந்து அவங்க அப்பா ஒரு சிறந்த குடும்ப தலைவர்னா, இவர் வந்து இன்னும் ஒரு விளையாட்டு பையனாகவே இன்னும் இருக்கிறார். ஏன்னா ஒரு துணை முதலமைச்சராக இருந்துட்டு டெய்லி நாய் படம் போட்டுன்னு இருப்பார். நல்ல விளையாட்டு பையனாகவே இருக்கிறார். இப்படித்தான் இருப்பார் என்று தோன்றுகிறது. பால்டாயில் கதை வந்தப்பே நினச்சேன். நெக்ஸ்ட், அண்ணன் விஜய் அவர்களை பற்றி ஒரு லைனில் சொல்லுங்கள் சார். ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக நான் இவரை பார்க்கிறேன். இவர் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா? ஒரு முறை சந்தித்திருக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் உரையாடி கொண்டிருந்தேன். அரசியல் கட்சி அஃபிஷியலாக தொடங்குவதற்கு முன். என்ன மாதிரியான உரையாடல்கள் இருந்தது? நேரடியாகவே கேட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய விஷயங்களே சொல்கிறேன். இங்கே மார்க்கெட்டில் நம்பர் 1 குதிரை, 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் உங்களுது. அதை விட்டுட்டு எதுக்கு சார் நீங்கள் சினிமாவுக்கு வரீங்க? இன்னும் 5 வருஷத்துக்கு உங்களை நகர்த்திட்டு வர்றதுக்கு ஹீரோங்க யாரும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் ஹீரோ இல்லை. நீங்கள் தான் 5 வருஷத்துக்கு இருக்க போகிறீங்க. ஏன் சார் அதை விட்டு வரீங்க அப்படின்று கேட்டபோது, இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஹி வாஸ் சின்சியர். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்றது தொடர்பான விவாதங்கள் நடந்தன. அப்போ இவர் சின்சியராக இருக்கார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ விஷயங்களை கரெக்டாக கணிச்சிருக்கீங்க. எதுவும் தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு எதுவும் இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஸோ ஒரு தனியாக நின்று ஜெயிக்கும் சூழ்நிலை இல்லை. இவருக்கு ஆர்வம் இருக்குது, ஏதாவது செய்யணும் மக்களுக்கு அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க வேண்டும். நல்ல அரசியல்வாதியாகும் அந்த வித்தையை இவர் இன்னும் கற்கவில்லை. 24 மணி நேரமும் அரசியலை சிந்திக்கணும். எடப்பாடி பழனிசாமி மாதிரி, கருணாநிதி மாதிரி, அதை தவிர வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. இவர்கிட்ட அது மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இல்லை அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அண்டு முடிவெடுப்பதில் நிறைய தயக்கங்கள் இருக்கிறது. தேர்தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த இவ்வளவு தயக்கம் வெற்றிக்கு உதவாது. ஓகே சார். நெக்ஸ்ட்டு, 2100 முதலமைச்சர் சொல்லுங்கள் சார், இவரை பற்றி ஒரு லைன். நல்ல மனிதர். தனிப்பட்ட முறையில் பழகினீர்கள் என்றால் நல்ல மனிதர். ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி. இவரை போல் சிறந்த கதையை சொல்வதற்கு இன்று தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். நல்ல மனிதர், நல்ல பொழுதுபோக்கு நமக்கு தரக்கூடியவர். அந்த அடிப்படையில் இவரை உண்மையிலேயே புகழக்கூடியவர். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்ப கூட சொன்னீங்க, 3 கட்சியை சொன்னீங்க. தாவேக்க, திமுக, அதிமுக சொன்னீங்க. எங்கள் அண்ணனை சொல்லவே இல்லை. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு கீழே வந்து பார்க்குறப்ப. இல்லை, இவர் ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்துகிறார். இவர் போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நாம் எப்படி கருத முடியும்? அண்ணனு பாவ 2010 கட்சி ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் ஒத்தாலே நான் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு எவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரை போய் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன சார் இது? இவர் பொழுதுபோக்கு, இவர் நமக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துகிறார். அதனால் இவர் ஒரு சீரியஸ் கண்டென்டராக நம்ம பார்க்க வேண்டியது.
இவர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சரில்? என்டர்டெய்னர்னு சொல்லிட்டேன், அவருக்கே அந்த எண்ணம் கிடையாது, நீ தான் நம்பிக்கிட்டு இருக்க. நான் சொல்லிட்டு 2100 முதலமைச்சர்ன்ட்டு, அப்புறம் அப்படியாவது வாய்ப்பு இருக்கா? அப்போதும் வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து எனக்கு ஏமாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறீங்க. சரி விடுங்க. சரி ஓகே சார். இன்னொரு கேள்வி மேம் சொல்லியிருக்காங்க, விஜய் அவங்கள பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பூரிப்பு வரும். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அரசியலுக்கு வரல ஃபஸ்ட்டு, எவ்வளோ பெரிய நடிகர். ஃபஸ்ட்டு சந்தோஷம் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? நான் ஷூ போட்டிருந்தேன், போகிறேன், போய் ஷூவை இப்படி அவுத்துட்டு இருந்தப்போ யாரும் அங்கே வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி நிமிந்து பார்த்தா விஜய் இப்படி நின்றுருக்காரு. நீங்களும் இந்த ஃபஸ்ட்டு இந்த சவுக்குன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டால், நான் சவுக்கு தோப்பில் வேலை பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி கதையை சொல்லியிருக்கேன் சார். இல்லை இதுதான் நடந்துச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நம்ப முடியல, என்ன இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு வாசலில் வந்து கூட்டின்னு போகிறாரு நம்மள. அப்படித்தான் பார்த்தேன். அது ஷூவை கட்டிட்டு நிமிந்து பார்க்குறேன், இங்கே நின்றுருக்காரு. பார்த்த உடனே வாங்க வாங்க வாங்கன்ட்டு கையை பிடிச்சி கூட்டு போனார். அவ்வளவு எளிமையாக பழகினார். நான் பெரிய சூப்பர் ஸ்டாரு. சரி, நான் மனசுக்குள்ளே நமக்காக ஒரு கற்பனை ஓடும்ல, போகும்போது இங்கே வெயிட் பண்ணுங்கள், அண்ணே ரெடி ஆனோன்னு கூப்பிட்றோம், இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு நானா போகிறேன். அங்கே போய் பார்த்தானே டக்குன்னு உங்கள் வாசல் நின்று கையை பிடிச்சி கூட்டு போய் வாங்க உட்காருங்க, உங்கள் வீடியோக்கெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக பழகிட்டு இருந்தார். அதான் 3 hours பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்கிறேன். இல்லை, எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும், அரசியல் இது அதுன்ட்டு எல்லா கோணங்களையும் அலசினோம், பேசினோம். ரொம்ப எளிமையாக இருந்தார். எனக்கு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். நான் திரு கமல் அவர்களெல்லாம் பார்த்துருக்கேன். கமல் ஆஃபீஸில் பயன்படுத்தி விட்ருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வர அப்படின்றாங்க. அதை பார்த்த உடனே நமக்கு ஐயோ ஏதோ ஒரு உடம்புல ஒரு ஃபீலிங் வந்துடல. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, வாங்க பஸ் அப்படின்ட்டு உட்கார வச்சு இப்படி தான் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப எளிமையாக இருந்தார். இப்போ எதுவும் கான்டாக்ட் இருக்கா அவர் கூட? வருவார் கான்டாக்டுக்கு, எங்கே வராமல் போகிறாரு, வருவார், விரைவில் வருவார். ஓகே சார், நன்றி சார். வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? பக்கத்துல நான் ஏன் உட்காந்தேன்னு தெரியல. சரி, மேமும் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுத்து உட்கார வைக்கலான்னு உட்கார வச்சிருக்கு, வேற ஒன்றும். தேங்க்யூ நிதிஷ். மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்துரு. இல்ல, கேள்வி முடிச்சிருச்சுலப்பா, நீங்க எழுந்துக்கவே மாட்டீங்களே, அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. தேங்க்யூ நிதிஷ். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நபர் 2 பேர் வர போகிறாங்க. அவங்க 2 பேர் வந்து நான் ஐ திங்க் ரைட் டைம் நான் கீழே போய் உட்காந்துட்டு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி இதில் ரியாக்ஷன் கொடுக்காம உட்கார முடியாது ஆங்கர்ஸால். ஸோ அடுத்தபடியாக பைக் பிரசாத் அவர்களையும் மற்றும் நிதிஷ் 2 பேருமே மேடைக்கு அழைக்கிறோம். ஏற்கனவே ஒரு செக்மெண்ட் வந்து தாறுமாறா கேட்டிருக்காரு கேள்விகளை. மீண்டும் அவரை கைத்தட்டலோட மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். அது என்னப்பா பைக், எனக்கு தெரியல, அது என்ன பைக்குன்னு கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஒய் இஸ் இட் பைக் பிரசாத்? பைக் இதை திருடிட்டீங்களா இல்ல அப்படியா? இப்போ விஜய்க்கு ஆலோசகரா மீம்ஸ் பார்த்தீங்களா? போவீங்களா கூப்பிட்டா?